வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசைக்கு நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்க நேரம் ஸ்ரீஜா என்ட்ரி கொடுக்குறாங்க. அதோட இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம இசையை பார்த்து வெளுத்தெடுத்துட்டு நான் காணாமல் போனதுக்கு காரணம் இந்த இசை தான். அவள் இந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் இருக்கணும்னு தான் என்ன ஆள் வச்சு கடத்தியிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. அதோட போலீஸ் அதிகாரியோட இப்போவே இந்த இசையை கைது பண்ணணும் அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனால் அதிரடியாக நம்ம சுபத்ரா ஒரு முடிவெடுக்கிறாங்க. இசைக்கும் இதுக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இருக்காது ஸ்ரீஜா. இசையை இப்போ இங்கேருந்து கைது பண்ணி போனால் நடக்கதே வேற அப்படின்னு அந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கிறாங்க. நம்ம விசால இசைக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராகவ் சொல்கிறாங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன், இந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணி அத்தையும் சேர்ந்து தான் இசையை கடத்தணும்னு பிளான் பண்ணாங்க. அந்த வலையில தான் ஸ்ரீஜா விழுந்து ஸ்ரீஜாவை வச்ச ஆப்பில் ஸ்ரீஜாவே விழுந்துக்கிட்டான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சுபத்ராட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா அடித்து வெளுத்து, இந்த பாரு இசையை நீ இப்படியெல்லாம் ஏமாற்றி விரட்டிடலான்னு பார்க்காத அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணுன்னா நம்ம விசால் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை ஸ்ரீஜா நீ பார்த்துருக்கல அப்படின்னு அந்த இடத்துல வெறுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டுக்கு மருமகளாக இசை தான் வரப்போகிற அப்படின்னு நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க. ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை தெரிஞ்சு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஸ்ரீஜா இல்லை, அவளுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பொண்ணை வச்சு நலுங்கு பண்ணலாம், அது நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஐயர் சொல்ல நேரம், வாக்கா நீ இரு அப்படின்னு இசையை இருத்தி நலுங்கு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக நலுங்கு ஃபங்க்ஷனை நம்ம இசைக்கு வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவோட அப்பா, நான் தான் அந்த இசையை குளத்துக்குள்ளே தூக்கி தூர போடணும், அவள் உயிரோடையே இருக்கக்கூடாது, என் மகளை கை நீட்டி அடித்தவளுக்கு அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு அங்கே போய் பார்க்க நேரம் தன்னோட பொண்ணு அவள் தான் சுருண்டு அதில் இருக்க நேரம் பார்த்து அப்படியே சாக்காராங்க. இப்போவே இவள் போகணும், அங்கே நலுங்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கோம், ஆனால் அவள் இங்கே இருக்கா எப்படி அப்படின்னு நடந்ததெல்லாம் தப்பாக மாறி போச்சு, இதெல்லாம் திட்டமிட்டு தான் யாரோ பண்ணியிருக்கு, நீ இப்போவே போ அப்படின்னு அவளை தண்ணி துளிச்சி எழுப்பி நம்ம ஸ்ரீஜாவை விடுறாங்க. அப்பா இப்படியே போகக்கூடாது, என்னை கடத்தினது இசை தான் அப்படின்னு அவளை கம்பி என்ன வைக்கணும் அப்படின்னு அதிகாரிகளை வர வச்சு என்னை கடத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம அதிகாரிகளை கூட்டிக்கிட்டு ஸ்ரீஜா அதிரடியாக போகிறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம நலுங்கு ஃபங்க்ஷன் முடியுது, என்ன அப்படின்னு அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏ இசை, உன்னை விட மாட்டேன்டி, என்னை துரத்திக்கிட்டு நீ இந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் இருக்கிறதுக்கு தானே என்னை ஆள் வச்சு கடத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டனும் அதிர்ச்சியில் நம்ம சுபத்ரா பார்க்குறாங்க. என்ன ஸ்ரீஜா நீ சொல்லுற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாத்த, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இந்த இசையின் மறு ரூபம் எனக்கு நல்லாவே தெரியும், என்னை ஆள் வச்சு கடத்தி இந்த மாதிரிக்கு பண்ணது எல்லாமே இசை தான். நான் நலுங்கு ஃபங்க்ஷனில் விசாலு கூட இருக்க மாட்டேன்னு என்கிட்ட சவால் விட்டு அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம ராகவ் தான் தான் இதை பண்ணினது இசைக்கு வச்ச ஆப்பில் ஸ்ரீஜாவை விழ வச்சது நான் தான் அப்படின்னு அந்த இடத்துல நல்லாவே தெரியும். அதனால் இல்லை இவ பொய் சொல்கிறா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராகவ் சொல்கிறாங்க, நான் சிந்தாமணி அத்தையும் இந்த ஸ்ரீஜாவும் பேசினதை பார்த்தோம், அவங்க இசையை அடித்து அந்த வெளுத்து தூக்கி தூரப்படுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அந்த கட்டத்தில் தான் அந்த ரூமில் இருக்க நபரை தேடி தான் வராங்கன்னு தெரிஞ்சு நான் அங்கே ஸ்ரீஜாவை போக சொன்னேம்மா, இதெல்லாம் திட்டமிட்ட சரிதான், இதுக்கு சிந்தாமணி அத்தையும் உடந்த. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீஜாவும் சிந்தாமணி அத்தையும் பானுமதி அத்தைக்காக பெரியம்மாவுக்காக அவங்க திட்டத்துக்காக இவங்க செய்கிறாங்கன்னு தோணுது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. என்னப்பா ராகவ் நீ சொல்லுற? ஆமாம்மா, இந்த ஸ்ரீஜாவை செக்கப் பண்ண டாக்டர் கூட என்னோட ஃப்ரெண்டு தான், அவங்க இந்த ஊரை காலி பண்ணிகிட்டே போயிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க அப்படி ஊரை காலி பண்ணிட்டு போக அளவுக்கு அவங்க இல்லை, ஆனால் அந்த ரிப்போர்ட்டை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்ச பிறகு தான் இதெல்லாம் நடந்துச்சு, அவங்க ஏதோ இவங்க மிரட்டி தான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஸ்ரீஜா நல்லவ இல்லை, அது மட்டும் நான் அடித்து சொல்வேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீஜாவை நோக்கி நம்ம சுபத்ரா வராங்க. இந்த பாரு, நான் யாரை வேணாலும் நம்பாமல் இருப்பேன், ஏன்னா என்னோட மருமக இசை அவள் என்னோட மக மாதிரி, அவளை நான் கண்டிப்பாக நம்புகிறேன் பார்த்துக்க, நீ தேவையில்லாமல் அவள் மேலே பழி
போடாத, நீ வந்து இசையை இங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்காக நீ போட்ட ஸ்கெட்சில் நீயே விழுந்து நீயே வந்து அடி வாங்கி நீ இப்படி போயிருக்க. ஆனால் அதை வந்து ஏன் இப்போ வந்து இசை மேலே திருப்பி இப்போ இசையை கைது செய்துவிட்டு போகணும்னு பார்க்குறியா? அப்படியெல்லாம் செய்தால் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம இசை சொல்கிறாங்க, இவங்களுக்கும் பானுமதிக்கும் ஏதோ வந்து தொடர்பு இருக்குது, வேணும்னா நான் வந்து நம்ப வைக்க ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரம்யாவை வர வைக்கிறாங்க. ரம்யா வந்து உண்மையை கொட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஆமாம், அவங்கள ஏற்கனவே வந்து நம்ம ராகவ் வந்து பேய் மாதிரி போய் பயமுறுத்தியிருப்பாங்க. அவங்க கரெக்டாக என்ட்ரி கொடுக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக நான் சொல்லுறேன், இந்த ஸ்ரீஜா ஒரு பித்தலாட்டம் தான், அவள் ஏமாற்றி தான் ராகவ் கூட வந்து க்ளோஸாக இருக்கிறது மாதிரி அவர் சாப்பிட்ட ஜூஸில் மயக்க மருந்து போட்டு மயக்கம் ஆக்க வச்சு அவர்கிட்ட நெருக்கமாக இருந்து ஃபோட்டோவை எடுத்துக்கவே நான் தான், அவள் என்ன தான் எடுக்க சொன்னா, அதோட இங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னு வந்து என்ன சொல்லும்படி ஆக்கிட்டா. ஆனால் உண்மையில் எந்த தப்பும் நடக்கலை. அந்த டாக்டரை வந்து மாற்றி ரிப்போர்ட்டை வந்து மாற்ற வச்சதும் இவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரம்யா வந்து ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழிக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜா வந்து நடுங்கி போயிருக்காங்க. எப்படியாவது எங்கள் அம்மாவை கொன்ன அந்த ஃபேமிலியை தான் சுபத்ரா ஃபேமிலியை பழி வாங்கிடணும் அப்படின்னு வந்து நினச்சா. ஆனால் இப்படியெல்லாம் நடந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த இசை ராகவு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்ரீஜா. அதே கணம் பார்த்தோன்னா இனி என்னோட மருமக வேற யாரும் இல்லை, இசை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம விஷாலுக்கும் இசைக்கு மேலே வந்து லவ் வந்துட்டுனே சொல்லலாம். நம்ம இசை விஷால் வந்து கம்முனி இருக்காங்க. விஷால் நீ என்ன லவ் பண்ணலை, அதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. என்ன பண்ண, சாரி ஸ்ரீஜா, நீ வந்து எல்லா விஷயத்திலேயே நீ இசையை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுட்டா. ஆனால் இசை எங்கள் நலனுக்காக தான் செய்ய நேரம், நீ எதுக்காக இசையை வந்து இப்படியெல்லாம் மாட்டி விட பார்க்குற, அது உன்னோட தப்பு தானே, எங்கள் அம்மாவை மீறி நான் எதுவுமே எடுக்க முடியாது, எங்கள் அம்மாவோட ஆசை தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லவ் பண்ணியிருக்கேன்லடா, அதுக்கு பிறகு நீ எதுக்காக இப்போ மாத்துற அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் வந்து லவ் பண்ணேன் தான், ஆனால் வந்து நேர்மையாக உண்மையாக இருக்க ஸ்ரீஜாவை தான் லவ் பண்ணேன். இப்படி எப்போ வந்து இசைக்கு மேலே எல்லாம் பழிய தூக்கி வந்து போட்டியோ அப்போவே நம்ம லவ் வந்து உண்மை இல்லை அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராகவ் சொல்கிறாங்க, ஸ்ரீஜா நீ எந்த காரணத்துக்கோ தெரியலை, பானுமதி பெரியம்மாவோட சேர்ந்து இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு தான் விசாலை கல்யாணம் பண்ணான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக பாரு, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போவே பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆர்டர் போடாங்க. நம்ம ஸ்ரீஜா அப்படியே மிரண்டு போய் அழுகுகிட்டு நம்ம பானுமதி கிட்ட போகிறாங்க. இந்த பாருங்க, எனக்கும் விசாலுக்கும் இனி கல்யாணம் நடக்காது, அந்த இடத்துக்கு இசை வந்துட்டா, ஒட்டுமொத்த குடும்பமும் அவ பக்கம்தான் நிற்குது, இப்போ நான் என்ன பண்ணேன், எப்படியாவது அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு பார்த்தேன், ஆனால் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், நானும் அப்படிதான் எல்லா விஷயத்துலையும் அந்த சுபத்ராவை தோற்கடிக்கலான்னு பார்த்து இத்தனை வருஷம் ஆகியும் அவளை ஒன்றும் பண்ண முடியல, இப்போ கூட இசை வர்ஷினி 2 பேரை வந்து சேர்ந்துட்டாங்க, இனி அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிறது தான் நம்ம வேலை அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவும் பானுமதியும் கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்காங்கங்க.